அறிவு, ஆற்றல், தகுதி, திறமை என எல்லாம் நிறைந்த அறிவாளிகளாக இருந்தாலும் அவர்களிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் பலன் கிடையாது. ஒற்றுமை இல்லாத அறிவாளி 1000 அறிவாளிகளை ஒற்றுமையாக இரு என்று முட்டாள்கள் வென்று விடுவர் என்று பழமொழி உண்டு. மதுரையில் சங்கப்புலவர்கள் என 48 பேர் இருந்தனர். அவ்வளவு பேரும் தலை சிறந்த அறிவாளிகள். அவர்களுக்கு தெரியாத ஞான நூல்களோ அறிவு நூல்களோ கிடையாது. ஒருவரும் தனித்தனியே தமிழ் பாடல்களை எழுதினர். அதன் பிறகுதான் பிரச்சனையே முளைத்தது. ஒற்றுமையாக இருந்த அவர்களுக்குள் வேதங்கள் முளைத்தன. கர்வம் தலை தூக்கியது. தங்கள் பெருமையை பாராட்டி என் பாடல்தான் சிறந்தது, உன் பாடல் சரியில்லை, இல்லை இல்லை என் பாடல்தான் சிறந்தது என்று ஒருவருக்கொருவர் வாதிட்டு கொண்டது. கலகம் மூண்டது. கடைசியில் அனைவரும் கோவிலுக்கு சென்று சொக்கநாதர் சந்நிதியில், வேத முதல்வனே, நாங்கள் எழுதிய பாடல்களுக்குள் நல்லதும் கெட்டதும் அளந்து பார்த்து நல்ல பாடலை காட்டி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறினார். புலவர் வடிவில் மிகுந்த அழகோடு அங்கே தோன்றினார் சிவபெருமான். புலவர்களே, இந்த ஊரில் உள்ள தனபதி வியாபாரியின் மகன் ருத்ரசன்மன் இருக்கிறான். அவன் ஊமை. நீங்கள் அனைவரும் அவனிடம் சென்று உங்கள் பாடல்களை பாடி காட்டுங்கள். பாடல்களில் உள்ள குணத்தையும் குற்றத்தையும் அவன் புலப்படுத்துவான். ஊமையாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்படும் மெய்ப்பாடுகளை குறித்து கொண்டு நீங்கள் அனைவரும் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார் சிவபெருமான். புலவர்கள் அனைவரும் புறப்பட்டு ருத்ரசன்மரை அன்போடு அழைத்து வந்து அவையில் அமர்த்தி முறையோடு அர்ச்சித்து ஒவ்வொருவராக தங்கள் பாடல்களை பாடத் துவங்கினர். பாடலை கேட்ட ருத்ரசன்மன் சில பாடல்களுக்கு மகிழ்ந்தான். சிலர் பாடல்களின் சொல்லமைப்பை கேட்டு மகிழ்ந்தான். சிலர் பாடல்களை இகழ்ந்தான். சிலர் பாடல்களின் பொருளை உணர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். அதன் மூலம் சங்கப்புலவர்கள் உண்மை உணர்ந்து தங்கள் கலகம் தீர்ந்து அமைதி அடைந்தனர். அனைவருக்கும் அறிவுறுத்தி நல்வழி காட்ட வேண்டிய புலவர்களுக்குள் போட்டி பொறாமை என்று வந்தபோது தெய்வமே வந்து விளக்கம் கூறி கலகம் தீர்த்து வழிகாட்டியது. அதுபோல நாட்டிலும் வீட்டிலும் கலகம் தீர்ந்து ஒற்றுமையை உண்டாக்குமாறு தெய்வத்தை வேண்டுவோம். வாழ்க.